இந்த பங்கு சந்தையா இருக்கட்டும் இல்ல கேம்பிளிங்கா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரணும்னா உங்க ஜாதகத்துல இருந்தால் மட்டுமே தான் வரும். எல்லாத்துக்குமே பேஸ் இந்த ஜாதகம். கண்டிப்பா இந்த பேஸ் இல்லைன்னா அங்க வேலை செய்யாது. நீங்க என்னன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, அதுல குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு பெரிய பணத்தை நீங்க இழக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இழக்க போறாங்க. குரு வக்ரம் அடையக்கூடாது ஃபர்ஸ்ட். சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்ல விட்டுருப்பாங்க, வெளியே அவங்களால சொல்ல முடியாது, தோத்துட்டோம். அந்த மாதிரி இழந்தவங்களுக்கு திருப்பி பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இதை பார்த்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெருசா நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாமே அதுல அடிபட்டு வந்தால் மட்டுமே தான் சொல்லுவாங்க. நீ ஒரு தொழில் பண்ற, போய் ஜாதகம் பாக்குற, இதுல நான் முன்னேறுவனா இல்லையா, வீடு கட்டுற, நாள் குறிக்கிற, நேரம் நல்லா இல்லாமல் கிரக சப்போர்ட் பண்ணாமல் எவனாலையும் சம்பாதிக்க முடியாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட், பங்குச்சந்தை இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில அதோட சேமிப்பா மாத்த முடியும். அதை எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நமக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்ல வந்திருக்காரு பினான்சியல் அஸ்ட்ராலஜர் அசோக் கந்தசுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். பினான்சியல் அஸ்ட்ராலஜில ஒரு சாஃப்ட்வேரை நீங்க உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் கொடுத்துட்டு வரீங்க, சொல்லியும் தரீங்க, கிளாஸஸும் எடுத்துட்டு வரீங்க. ஸோ இன்னைக்கு மக்களுக்கு தெளிவா அந்த பினான்சியல் அஸ்ட்ராலஜினா ஃபர்ஸ்ட் என்ன, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி நேர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு, நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணா நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு, அதை பத்தின ஒரு தகவல் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா இப்போ பினான்சியல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்னன்னாங்க, மற்ற ஜோதிடம் வச்சு மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய இது மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு வாஸ்துவா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், ரெண்டாவது பிரசன்னமா இருக்கட்டும், மற்ற எல்லா சாஸ்திர வகையிலும் நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி கிடையாதுங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது சிம்பிளா சொன்ன போனா ஒரு சிலருக்குலாம் கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்க போது பாத்தீங்கன்னா மற்ற சாஸ்திரங்களை காட்டிலும் இந்த பங்குச்சந்தை ஜோதிடத்தோடைய விஷயங்கள் ரொம்ப அதிகமா நம்ம எஃபர்ட் போடணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பணம் எல்லாமே ஒரு ஹார்ட் அண்ட் மணி பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரு பிசினஸ் எடுத்துட்டு வரலாம், லோன் வாங்கி எடுத்துட்டு வருவாங்க, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ அப்ப நம்ம பெரும்பாலும் நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, தின வர்த்தகம்க்கு இன்ட்ராடே பண்றதுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகம் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பங்கு சந்தையா இருக்கட்டும் இல்ல கேம்பிளிங்கா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரணும்னா உங்க ஜாதகத்துல இருந்தால் மட்டுமே தான் வரும். எல்லாத்துக்குமே பேஸ் இந்த ஜாதகம். கண்டிப்பா இந்த பேஸ் இல்லைன்னா அங்க வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ராகு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். ராகு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா குரு, புதன், சனி, இந்த 5 விஷயமும் சரியா நல்லா இருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல. அப்படிங்கும் போது இந்த 5 சம்பந்தப்பட்ட திசா புத்தியில அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார். அந்தந்த திசைகள்ல தான் கண்டிப்பாக. அது என்ன பண்ணாலும் ஒரு தப்பா போது ஒரு 4 நாள் அடுத்த நாள் சம்பாதிச்சிருவார். புரியுதுங்களா? இது நல்லா இருக்கும் பட்சத்துல யாரெல்லாம் இதுக்குள்ள வருவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்க வீடியோல சொல்லிட்டு, ராகு சம்மந்தப்படணும். லக்னாதிபதியிலையோ லக்னத்திலேயோ இல்ல பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதியிலையோ இல்ல 10ஆம் பாவத்திலேயோ இல்ல சனியோடையோ, இந்த அமைப்புல யாருக்கெல்லாம் குரு ராகு சம்பந்தப்பட்டிருக்கு, குரு கூட 2வது ராகு சம்பந்தப்பட்டிருக்கு. எப்படி சம்பந்தம்னு என்ன, பார்வையிலயோ அந்த பாவத்திலயோ இல்ல அதோட நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இது இல்லைன்னா அவங்க ஷேர் மார்க்கெட் பக்கமே வர மாட்டாங்க. இது பல ஜாதகத்தை பார்த்தாச்சு. ஆய்வு ரீதியா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பீரியட்ல தான் சக்சஸ் ஆவாங்கிறத துல்லியமா நம்ம பார்த்தாச்சு. இப்ப நான் எப்பொழுதுமே சொல்றது அதான், ஏகப்பட்ட பேத்துக்கு வேண்டாம் நீங்க வராதிங்கன்னு சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட பேருக்கு இந்த தேதியில இந்த தேதி நல்லா லாபம் எடுப்பீங்கன்னு குறிச்சு கொடுத்துருக்கோம், இந்த செக்டார் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பெரும்பாலும் ஓப்பனா சார் இது ஒவ்வொன்றும் நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கூட வசதி இல்லை, நானா பார்க்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, அதுல குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துட்டாலே ஏதோ ஒரு பெரிய பணத்தை நீங்க இழக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இழக்க போறாங்க. குரு வக்ரம் அடையக்கூடாது ஃபர்ஸ்ட். குரு வக்ரம், ஏன்னா குரு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பணத்துக்காரகன். அது பங்குச்சந்தையில ரொம்ப முக்கியமா ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இது ஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா 100% இது நடக்கும். குரு வக்ரம் அடையக்கூடாது, புதனும் வக்ரம் அடையக்கூடாது. புரியுதுங்களா? இது 2 எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவ். இது வக்ரம் அடைஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய பணத்தை இழந்துதான் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே பார்த்துட்டு ஐயோ எனக்கு குரு வக்ரம்னு பயப்பட வேண்டாம், ஒரு பெரிய பணத்தை இழந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நான் மற்ற சொன்ன ரூல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்துல தாராளமாக அவங்க சரி செஞ்சு மேல வரலாம்.
சரி, ஓகே. இப்போ சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்ல விட்டிருப்பாங்க, வெளியே அவங்களால சொல்ல முடியாது தோத்துட்டோம். அந்த மாதிரி இழந்தவங்களுக்கு திருப்பி பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இதை பார்த்து தாராளமா சொல்லாங்களே. அதுதான் சொல்ற பாருங்க. இப்போ நீங்க வந்து உங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்க, ம், எனக்கு இதுல லாபம் இருக்கா, லாபம் இருந்தா எந்த செக்டார் லாபம், எந்த டைம்ல லாபம், இதை சொல்றதான் மெயினா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பர்ட் நம்ம. அதாவது நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு விஷயத்த இப்ப கூட நீங்க கேட்கற கேள்வி ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி போகுது. ட்ரேடிங் நிறைய பேர் பண்றாங்க. ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்கிறது, ஒரு மணி நேரத்துல வாங்கி விற்கிறது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் செட் ஆகாது. ஆமா. ஸ்டாக் வாங்கி போடுறது ரிஸ்க் எப்பொழுதுமே கிடையாதுங்க. ம், நல்ல ஒரு ஸ்டாக்கா தேர்ந்தெடுத்து வாங்கி போட்டோம்னா கண்டிப்பா லாபம் தான். ம், பட் உங்களுடைய இது நிறைய ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாமே அதுல வந்து அடிபட்டு வந்தால் மட்டுமே தான் சொல்லுவாங்க. ம், ம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. நீ ஒரு தொழில் பண்ற, போய் ஜாதகம் பாக்குற, இதுல நான் முன்னேறுவேனா இல்லையான்னு, வீடு கட்டுற நாள் குறிக்கிற, கல்யாணம் பண்ற நாள் குறிக்கிற. கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கு மட்டும் என்ன சம்பந்தம்? ஆமா. நீ தொழில் பண்றதுக்கு அதுக்கு மட்டும் என்ன சம்பந்தம்? இது ஒரு தொழிலா பார்க்கல அப்படின்னா, யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்களாம் இப்ப இதுவே ஒரு தொழிலா பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்ன கேம்பிளிங், இது இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி. கேம்பிளிங்கே இப்ப அவன் நாள் குறிச்சு போய் பண்ணிட்டு இருக்கான். ம், புரியுதுங்களா? நிச்சயமா. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல வந்து என்னன்னா, சோ இது நம்பாதவங்களுக்கு நான் இதை சொல்லலை, அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நம்புறவங்க ஏன்னா வந்து என்னன்னா இது உண்மை. ஏன்னா பல ஜாதகத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ விஷயங்கள் பண்ணியாச்சு, இதுல ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணியாச்சு. நேரம் நல்லா இல்லாமல், கிரக சப்போர்ட் பண்ணாமல் எவனாலையும் சம்பாதிக்க முடியாது. சரி, உங்க சாஃப்ட்வேர்ல நீங்க எந்த மாதிரி வந்து மக்களுக்கு, இப்ப நான் உங்க சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன் அப்படிங்கும் பொழுது அதுல எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரிய வரும்? இப்ப சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் என்ன எடுக்கிறோமோ அதை தான் சாஃப்ட்வேரா கொண்டு வந்திருக்கோம். ம். இப்ப அந்த சாஃப்ட்வேர்ல முதல்ல இன்னைக்கு உங்களுக்கு லாபமா நஷ்டமா? ஓகே, தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயம். அதுல இது வந்து லாபமா நஷ்டமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டோட இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன் என்ன, ம், அத வந்து எடுத்தா இப்ப லாபமா நஷ்டமா அப்படிங்கறத செக் பண்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா 1 by 1 வரும். புரியுதுங்களா? அது சாஃப்ட்வேரோட ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் சாஃப்ட்வேர்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் உள்ள போட்டிருக்கோம். அதனால என்னன்னா அவ்வளவு தூரம் வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன கோர்ஸ்லயே வந்து எல்லாமே சொல்லிடுறோம். கோர்ஸ் முடிச்சிட்டாலே எடுத்து சொல்லி ஆமாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, வரக்கூடிய 6ஆம் தேதியே வந்து நிஃப்டி அடுத்த ஒரு 7 மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லைவ் ஜூமா எடுக்க போறோம். இப்போ மே வந்து 6ஆம் தேதி வர வரப்போற 6ஆம் தேதி திங்கட்கிழமை லைவ் ஜூம்ல, இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 7 மாதம் இருக்குங்களா? ம், இப்ப எவ்வளவு தூரம்? ஏன்னா இப்பவே எல்லாரும் 23,000 போகுன்னு இருக்காங்க, ஆமா. இல்ல 21,000 வருன்னு இருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்க போகுது நகர்வுகள், ம். அதோடைய வரைபடமோட சேர்ந்து இந்த ஜோதிட ஆய்வுகளோட சேர்ந்து அந்த வகுப்புல நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகே, அருமை. ஸோ மே 6ஆம் தேதி நடக்கக்கூடிய கிளாஸஸ்ல நிறைய பேர் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் கால் பண்ணலாம். சாஃப்ட்வேர் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து குரு பெயர்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு வருட காலம் வந்து எந்தெந்த துறைகள்ல வந்து பண ஏற்ற இறக்கங்கள் எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கும்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் இங்கேயும் நம்ம சொல்லும் போது ஒரு கண்டினியூஸா இருக்கும். குரு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா உண்டு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த ஒரு சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்காரு, காலபுருஷன் அடிப்படையில் 2. இதுல என்ன ஒரு சின்ன ஒரு டிராபேக் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, கண்ணியில் இருக்க கேது வந்து திரிகோணத்துல வந்து குரு கேது சேர்க்கை வர ஜூலை வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்கிங் சார்ந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசடி நடந்திருக்கிறது, இல்ல வந்து கார்பரேட் நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தவறுகள் வெளியே வர்றது, அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கடுமையான சட்டங்கள், இது இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏத்துறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு இவ்வளவு தூரம் பர்சன்டேஜ் வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கடுமையான சட்டங்கள் வரலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அதன் பிறகு அப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து சரிவுகள் சந்திக்கும். அதன் பிறகு மறுபடியும் வந்து மேல போகும். அப்புறம் மறுபடியும் அக்டோபர்ல மறுபடியும் வக்ரமாயி குரு திரும்ப கேதுவோடைய பிடியில வராரு. அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டோட்டலா நமக்கு வந்து ரெண்டு டைம்லயும் ஒரு சரிவு, ஒரு பேங்கிங் ரிலேட்டட் செக்டர்ல ஒரு சின்ன ஃபால், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மற்ற டைம்ல ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி தான் நம்மளுடைய பங்குகளுக்கு இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் நோக்கி போகும். இந்த காலகட்டங்கள் மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா பேங்கிங் ரிலேட்டட் செக்டர்ல. புரியுதுங்களா? அது எந்த பேங்க் வேணா ஆகலாம். அந்த இடத்துல அதை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது நிலராசிக்கு குரு வந்திருக்காரு. நான் இது இப்ப சொல்லல, இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். லேண்ட்ல முதலீடு பண்ணுங்க, 4 மடங்கு ஆகும், 4 மடங்கு இல்ல எச்சே ஆகும். கோல்டு வாங்குற ஸ்டாப் பண்ணிட்டு அதுல பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான்.
ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ 4 மாசம் 5 மாசத்துல 2024 ஜனவரில இருந்து பாருங்க எவ்வளவு ஏறி இருக்கு. சோ கோல்ட விட வந்து நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது ஆமா, கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அதையும் வந்து சொல்லிடுவோம். ஏன்னா கோல்டோட விலைகள் கேட்டிருக்காங்க. அது பெரிய அளவுல உயரவும் போறதுல பெரிய அளவுல சரிவை சந்திக்க போறதும் இல்லை. ஒரு கீழே மேல வாலட்டைல்னு சொல்லுவாங்க. வாலட்டைல்னா ஒரு கிளியர் வியூ இல்லாத கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வாலட்டைல் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயம் தான் கோல்டு இருக்க போகுது. அப்போ வந்து மெயினா என்னன்னா அதுவும் சொல்லிடுறேன். யாரு சொன்னா குருங்கிறது தங்கத்துக்கு ஆகும். அதுக்கு ஏது இப்படி இருக்கா அந்த டைம்ல வந்து கீழே இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேல இருக்கும், மறுபடியும் அப்புறம் வந்த போது கீழே இருக்கும். இதைத்தான் நம்ம வாலட்டைல் நம்ம சொல்றோம். அப்போ வந்து மெயினா நீங்க பார்க்கக்கூடியது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்களோட ஒவ்வொரு செக்டாரும் எப்படி போகுங்கிறத தனித்தனியா ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது யார் வேணாலும் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாம். நிச்சயமாக. ஏன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க அவங்க எந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாமான்னு இப்படி சாஃப்ட்வேர்க்குள்ள எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் எல்லோருக்குமே வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ல வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இப்போ 6ஆம் தேதி நடக்கக்கூடிய கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம், சாஃப்ட்வேரும் வாங்கிக்கலாம். இதை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்து வர பதிவுகள்லையும் பேசலாம். நன்றி சார். நன்றி மேடம்.